கும்பகோணம் அருகே கொள்ளிடம் கரையோரம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியரை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அருகே உள்ள தேவன்குடி பகுதியில் ஐயம்பேட்டை பேரூராட்சி சார்பில் கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதே நேரம் விளை நிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பணிகளை பார்வையிட வந்த வட்டாட்சியர் செந்தில்குமாரின் மகிழுந்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராம மக்களுக்கு தேவையான சுடுகாடு மற்றும் இடுகாடு மற்றும் விவசாய நிலங்கள் எல்லாமே பகுதி இந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் கடந்து போற பகுதி. இந்த இடத்துல குப்பை கிடங்கு அமைத்தால் கண்டிப்பா பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் என்ற எண்ணத்துல பொதுமக்கள் கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றோம். இதனிடையே தீவன தொழிற்சாலை தொடங்கி கால்நடைகளுக்கு அரசே இலவசமாக தீவனம் வழங்க வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மாடுகளை போன்று புண்ணாக்கு, தவிடு போன்றவற்றை சாப்பிட்டு அவர்கள் நூதன முறையில் கோரிக்கையை வலியுறுத்தினர். கால்நடைகளுக்கு வழங்கிடு. இதனையடுத்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த அதிகாரியை சந்தித்த விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி மனு அளித்தனர்.